மெயின்ஸ்ல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பேட்டர்ன், டிஜிட்ஸ் வச்சு கேட்கறது. இப்போ the digit of 2 digit number n are reversed. அப்ப n அப்படின்றது ஒரு 2 digit நம்பரா இருக்கும், அந்த நம்பரை நீங்க ரிவர்ஸ் பண்ணுங்க. அண்ட் தென் 4n is added. அதோட நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு 4n நம்ம வந்து ஆட் பண்றோம், added in unit and the resulting number is 2 digit. அப்ப என்னது, அந்த என்ன நான் இப்போ வந்து ரிவர்ஸ் பண்ணி அதோட 4n ஆட் பண்ணா அதோட வேல்யூ எனக்கு எப்படிதான் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டிஜிட்டா தான் இருக்கு, ரைட்டு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, அந்த 2 டிஜிட்டை நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ண போறோம். ஃபைனலா அந்த 2 டிஜிட்டை நம்ம ரிவர்ஸ் பண்றோம். ரிவர்ஸ் பண்ணா அந்த அப்டேட்டட் நம்பர் எப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 8n. அந்த ரிவர்ஸ் பண்ணி வர வேல்யூ நமக்கு எப்படி இருக்கா, 8n இருக்கா. இப்போ ஒரு நம்பர் 2 டிஜிட் நம்பரா இருக்கு அப்படின்னா அந்த நம்பர் நமக்கு என்னவா இருக்கும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10 வந்து இருக்கும். இப்போ அதே மாதிரி ஃபைனல் ரிசல்ட் நமக்கு என்னது 8n. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, அந்த ஃபைனல் வந்து வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கா, இந்த 2 டிஜிட் நம்பருக்கு ஈக்குவலா இருக்கும். பிகாஸ் நான் 4n ஆட் பண்ணி ரிவர்ஸ் பண்ணா எனக்கு என்ன நம்பர் கிடைக்குது, ஒரு 2 டிஜிட் நம்பருக்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப இந்த 8n நமக்கு என்ன நம்பர், ஒரு 2 டிஜிட் நம்பர். சூப்பரா 2 டிஜிட் நம்பர். அப்ப 2 டிஜிட் நம்பர்னா இட் வாஸ் லெஸ் தென் 100. அப்ப 8 into n நம்ம பண்றோம். அப்ப 8 ஓட எந்த நம்பரை நம்ம மல்டிபிள் பண்ணா 100 குள்ள வரும் அப்படின்னா மேக்ஸிமம் பாசிபிலிட்டி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 12. அப்ப 10க்கு அபோவ்ல இருந்து நம்ம எழுதும் போது 10, 11, 12 அப்படின்றதான் பாசிபிள். அப்ப நான் 10 சப்ஸ்டியூட் பண்ணி பாக்குறேன். அப்ப 8n, அப்ப 8 into 10 வந்து பண்ணும்போது 80. அடுத்து 10 நான் ரிவர்ஸ் பண்ணும்போது 01. அப்ப 01 plus 4n ஆட் பண்ணும். அப்ப 4n 40 ரிவர்ஸ் பண்ணா என்ன வந்திருக்கும் உங்களுக்கு 14. 14 எதுக்கு ஈக்குவல் கிடையாது, 80க்கு ஈக்குவல் கிடையாது. அதே மாதிரி 11 சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஸோ ரிவர்ஸ் பண்ணி ஆட் பண்ணி பாக்குறீங்க 55 வருது ஃபைனலா. அப்ப 55 எதுக்கு ஈக்குவல் கிடையாது, 88க்கு ஈக்குவல் கிடையாது. அப்ப எனக்கு ஃபைனலா 10 போயிருச்சு, 11 போயிருச்சு. அப்ப என்னுடைய ரிசல்ட் என்னவா தான் இருந்திருக்கும், n is equal to 12 தான் இருந்திருக்கும். அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்க. அப்ப 8n வந்து 96 வந்திருக்கு. ஸோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு 69. 69 ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா 96. என்னோட வேல்யூ நமக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12. என்னோட சம் ஆஃப் டிஜிட் ஆட் பண்ணீங்கன்னா 1 plus 2 is equal to 3. அப்ப k ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3. அப்ப இந்த இடத்துல 3 square plus 2 into 12. ஸோ அப்ப என்ன வந்திருக்கும் 9 plus 9 plus 24. The resultant will be 33. என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா n plus 27. அதுக்கப்புறம் 3n minus 15. ஓகே, ஸோ இப்போ 12 plus 27 எவ்வளோ அப்படின்னா 39. அதுக்கப்புறம் இங்கே வந்து மல்டிபிள் பண்ணீங்கன்னா 36 மைனஸ் 15 வந்து பண்ணால் 21. ஓகேவா, இப்போ என்ன சொல்கிறாங்க, இது ரெண்டோட எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ இது ரெண்டோட எல்சிஎம் இப்போ நார்மலாக நினச்சி பாருங்க, 39க்கும் 21க்கும் எல்சிஎம் வந்து இட்ஸ் கண்டிப்பான முறையில் இட் வாஸ் மோர் தென் 100 தான் இருந்திருக்கும். இது நீங்கள் கண்டுபிடிக்கலாம் வேணாம், இது கண்டிப்பா மோர் தென் 100 தான் இருந்திருக்கும். எனக்கு என்னவா தான் இருந்திருக்கும் அப்படின்னா Q2 இஸ் கிரேட்டர் தென் Q1 தான் இருந்திருக்கும்.